அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். என்னங்க ஒரு நிமிஷம் என்னங்க ப்ளீஸ். அப்புறம் இன்னைக்கு இன்னும் ஆபீஸ் போகாம வீட்டுல இருக்க. உன் மவன் தீருவும் வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப நீ என்ன பண்றேனா சித்தார்த்? இங்க நீ பேசக்கூடாது, நான் மட்டும் தான் பேசணும். இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. இல்லைனா இப்போ உன் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? சாப்பிட்டுட்டு இருக்கா. அடுத்து ஜூஸ் குடிக்கிறதுக்காக நான் தான் அவளுக்கு மாதுளை ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். மாதுளை ஜூஸ் அவளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுற மாதிரி நான் ஏதாவது என்னடா பேசுற? அவ என் பொண்ணுடா. அதை விட நீ ஏன் சிந்துன்னு சொல்லி ஐயோ அதெல்லாம் உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக மட்டும்தான். எனக்கு என் சிந்துவை ரொம்ப பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அதை விட உன்னை பழி வாங்குறது எனக்கு ரொம்ப முக்கியம். சித்தார்த் இங்க பாரு, நான் சொல்றத முத கேளு. இப்படிலாம் பேசாதடா. என்ன விடு. ஆனா சிந்து ஐயோ சும்மா சிந்துன்னு சொல்லாத. அவளை எப்படி பாத்துக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்ப நீ நான் சொல்றத செய்யறியா? இல்ல உன் மகளை கண்டிப்பா ஒரு 2-3 நாளைக்காவது வாந்தி பேதின்னு ரொம்ப கஷ்டப்படுவா. நான் செஞ்சு காமிச்சாதான் நீ நம்புவியா? வேணாண்டா வேண்டாம். அப்பனா என்ன மாமோ, நான் சொல்றத செய்யறியா? என்னடா பண்ணணும்? அதான் சொன்னேனே திரு வீட்டுக்கு வந்திருக்கானு. ஆமா, திருக்கிட்ட போய் சண்டை போடு. போய் சண்டை போடியா? இருக்குடா இந்த டைம் வந்த ஆபீஸ் வேலையை விட உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியமா? இனி இந்த மாதிரி எல்லாம் ஆபீஸ விட்டு வீட்டுக்கு வந்த நீ நிரந்தரமா வீட்டுல தான் இருக்கணும். அப்படி இப்படின்னு 7-8 பிட்ட போட்டு பேசு. நோ சண்டை போடு. என்னடா பேசுற? இங்க பாரு, இந்த குடும்பத்துக்குள்ள அதுவும் என் மகன் கிட்டே என்ன பேசுற வேலையில நீ வச்சுக்காத. வேற பிசினஸ் ரீதியா உனக்கு ஏதாவது பண்ணணுமா இல்ல எனக்கே நான் நஷ்டப்படுத்திக்கணுமா? ஏதா இருந்தாலும் சொல்லு. ஆனா இந்த குடும்பத்துக்குள்ள நீ குடும்பம் சொல்லும் போதுதான் ஆபீஸ் பக்கம் யோசிக்காம இந்த குடும்பத்துக்குள்ளேயே யோசிக்கணுமேனு தோணுது. இப்ப நான் சொல்றத மட்டும் நீ செய்யல அப்புறம் சரி ஓகே ஜூஸ போட்டுற வேண்டிதான். ஒரு நிமிஷம்டா. அப்ப நான் கூப்பிட்டு திட்டியா? சித்தார்த் இந்த குடும்பத்துக்குள்ள எப்பவும் இப்படி எல்லாம் பிரச்சனை வந்ததில்ல. அதுவும் நான் அதுக்குதானே ஒன்ன ஜூஸ் பண்ணிருக்கேன். நீ பிரச்சனை பண்ணணும். இப்போ திரு கிட்ட நாளைக்கு யார்கிட்ட வேணாலும் பிரச்சனை பண்ண சொல்லுவேன். ஆனா நீ நான் சொல்றத கேட்கல. என்ன லேசா நினைக்காத. என்ன பிள்ளையில இருந்து என் அம்மா என் அப்பா யாரும் இல்லாம நான் கஷ்டப்பட்டு வந்தவன். அவ்வளவு வெறி மனசுக்குள்ள வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப நான் சொல்லி நீ கேட்கல. அப்படியே உன் பொண்ணு கிட்டதான் திரும்பும். ஏன்னா ஒரு டெமோவா வீடியோ எடுத்து உனக்கு காமிக்கவா? இங்க பா சித்தார்த், அப்போ நான் சொன்னதை செய். அவனை வாட்ச் பண்ணலன்னு மட்டும் நினைக்காத. உன் மகன் வீட்டுக்கு வந்ததே நான் கரெக்டா சொல்றேனா? நீ வீட்டுல இருக்கிறதும் நான் சொல்றேனா? எந்த அளவுக்கு உன் ஃபேமிலியை நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. இப்பவே கூப்பிட்டு பேசு. லைவா நான் அதை பார்த்துட்டா இருப்பேன். லைவாவா? என்ன சொல்றோம்? சிந்து கூட வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப லைவானா? மாமோ என்னையா யோசிக்கிற? லைவான்னு சொல்றானே, இங்க இருக்கானா இல்ல வீட்டுல இருக்கானா அப்படிதானே யோசிக்கிற? அது வந்து ஏயா நானே வந்து நேரடியா பார்த்தாதான் லைவா? நான் ஒரு ஆளை வச்சு அவங்க மூலமா உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேனா? அது உன் லைவ் தானே? சித்தார்த் நீ ரொம்ப தப்பு பண்ற. நான் சொல்றத நீ கேட்கற வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப நல்லவனா இருப்பேன். ஆனா நீ எதையாவது சொதப்பன அப்புறம் நீ உன் பொண்ணை என்னைக்கு எந்த காலமும் பார்க்க முடியாது. கூப்பிட்டு பேசியாவோ அவனை? என் பிள்ளைய நானே கூப்பிட்டு திட்டுறதா? அது எப்படி என்னால? சித்தார்த் ஏன்டா அப்படி நடந்துக்கிற? எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. நீ என்ன பழி வாங்கணும், என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைப்ப. ஆனா அதை என் பொண்ணை வச்சு சாதிக்கணும்னு நினைக்க மாட்ட. ஏன்னா நீ சிந்த மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. அது எப்படி நீ மிஸ்யூஸ் பண்ண முடியும்? இத நம்ம செய்வோமா இல்ல? ஐயோ சிந்து விஷயத்துல ரிஸ்க் எடுக்கவும் பயமா இருக்கு. உண்மையிலே சித்தார்த்தா தான் இருந்து நம்ம பேசலன்னு சிந்து ஏதாவது தலையெல்லாம் வெட்டிக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, இப்ப வேற வழி இல்ல. யோசித்துக்கிட்டு இருந்தானா அவன் சிந்து ஏதாவது பண்ணிட்டா? இல்ல புள்ள தாங்க மாட்டா. அதுக்கு திரு கிட்ட அப்படி பேசிட்டாவது அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னா கண்டிப்பா ஏத்துக்குவான். திருவை கூப்பிட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம் நான் பேசுறத மட்டும் கேட்டுட்டு. என்ன பேசணும் சொல்லுங்க. நீங்க என்ன பேசணும்? அதான் பேசுறது எல்லாத்தையும் பேசிட்டீங்களே. ரொம்ப ரொம்ப சாரிங்க. பேசின வார்த்தை உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தும் நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கலையா? ஆனா உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இல்லைங்க. இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டது, வேதனைப்பட்டது, அழுதது எல்லாமே பொய்யா? என்னங்க அப்படி இல்லங்க. சாரி தப்புதான். நான் அப்படி ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது. ரொம்ப ரொம்ப சாரிங்க. இனி இந்த மாதிரி வார்த்தை என் வாயில வராது. சத்தியம் பண்ணி சொல்றேங்க, கண்டிப்பா வராது. என்னங்க ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. ஏன்னா 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. ஆனா பேசாம. என்னங்க போதுங்க போதும். பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிச்சிருங்கண்ணா. அது எப்படிங்க? நான் கழுத்தா இருக்கிறேன், உங்களுக்கு வலி இருந்தாலும் கத்தாதீங்க பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்னங்க
ப்ளீஸ்ங்க, நானா மாற கொஞ்ச நாள் எடுக்கும். அது வரைக்கும் திரும்ப திரும்ப பேசி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. ஆனா நான் உங்களை கஷ்டப்படுத்தாம தான் பாத்துக்குவேன். என்ன தேவையோ எப்பவும் போல எல்லாத்தையுமே கேளுங்க. கண்டிப்பா எதையுமே மறக்காம செய்வேன், எதா இருந்தாலும். திரு இல்லங்க நான் வந்து அப்பா. திரு ரத்னப்பா, இதோ வாரேன் வாரேன். என்னங்க ப்ளீஸ்ங்க, நீங்க உங்க இஷ்டப்படி ரொம்ப சந்தோஷமா இருங்க. எதுக்குமே நான் குறுக்க நிக்க மாட்டேன். ஆனா இந்த சாரி எல்லாம் கேட்டு நீ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாதீங்க. போதும் ப்ளீஸ், என்ன கொஞ்சம் ஃப்ரீயா. திரு என்னாச்சு? அப்பா இப்படி திரும்ப திரும்ப கூப்பிட மாட்டாங்களே. திரு என்னடா பண்ற? ரத்னப்பா, இதை வந்துட்டேன். என்னங்க ஆச்சு? ரத்னமாமா ஏதாவது கோபமா இருக்காங்களா? தெரியலங்க, நான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. இல்லங்க நானும். திரு உனக்கு வான்னு சொன்னேன். மாமா இப்படி என்னாச்சு? ரத்னப்பா. என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, அது அது வந்து ஆபீஸ்ல இருந்து எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்த? அது வந்து சும்மா அது நான் வந்து. எதுக்கு வீட்டுக்கு வந்த? ரத்னப்பா. மாமா இப்படி பேச மாட்டாங்க, என்னாச்சு? என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஆபீஸ் வேலையை அப்படியே போட்டுட்டு இங்க வீட்டுல என்ன வேலை? இல்லப்பா, அது வந்து. என்னடா நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறனால உங்க இஷ்டத்துக்கு வாரீங்க, உங்க இஷ்டத்துக்கு போறீங்க. இந்தா இதெல்லாம் உனக்கே சரியா இருக்கா? அது சாரிப்பா, அது. இல்ல ரத்னமாமா, இவங்க. நீங்க பேசாம இருங்க. அடி நான் உன்கிட்ட பேசல, என் மவன்கிட்ட தான் பேசுறேன். நானும் அவனும் பேசிக்கிறோம், நீ கூட வராத. ரத்னப்பா. என்னடா அங்க எவ்வளவு வேலை கிடக்கு? வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேனா? இங்க பாரு திரு, ஆபீஸ் முக்கியம் வேலை முக்கியம் நினைச்சா காலையில ஆபீஸ்க்கு போனியா, மதிய லஞ்ச் டைம் ஒதுக்குனியா, ஈவினிங்கோ இல்ல நைட்டோ வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தியா நீரு? இல்ல நான் இப்படிதான் வருவேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னேனா அப்படியே வீட்லயே இருந்துக்கோ. நீ ஒன்னும் ஆபீஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்ல. ரத்னப்பா இப்படி பேச மாட்டாங்களே, என்னாச்சு? அச்சச்சோ, எனக்காக தான் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா இப்போ மாமா எதுக்கு இப்படி கோபப்பட்டு பேசுறாங்க? அதுக்காக வீட்டுக்கே வரக்கூடாதா? இல்ல மாமா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். ரத்ன மாமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்க வீட்டுக்கு வந்தது. நீங்க பேசாம இருங்க. இல்லங்க, நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு நான் உங்களை கஷ்டப்படுத்தினால தானே உங்களை பேசாம இருக்க சொன்னேன். இல்லங்க, அதுக்காக மாமா எப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டா பேச மாட்டாங்கங்க. எங்க அப்பா என்ன என்னமோ சொல்லுவாங்க, நீங்க எதுக்குங்க தலையிடுறீங்க? பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னங்க அது போங்கன்னு சொன்னேன். என்னங்க இன்னும் நிக்கிறீங்க? போங்க. சரிங்க. ஐயோ இதெல்லாம் பார்க்க முடியல, என்னால அவங்களுக்குள்ள பிரச்சனை. திரு திரு என்ன மன்னிச்சிரு திரு. வாசுகி நீயும் தாமா அவங்களை அப்படி கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல, ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு. இரு. ஐயோ ஐயோ இல்ல ஆரம்பிச்சிட்டோம். இனி மறுத்து பேசினா நல்லா இருக்காது, எப்படியாவது பேசி சமாளிச்சு அனுப்புவோம். என்னங்க நீங்க என்ன சவுண்ட் கொடுத்துட்டு? ரத்னம் கொஞ்ச நேரத்துக்கு இப்படியேவும். அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் இதோ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. என்னடா நீ திடீர்னு ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க? உங்க அப்பா என்னமோ சவுண்ட் கொடுத்துட்டு. என்னங்க என்ன ஏதாவது கோபமா பேசுனீங்களா? ஐஷோ நீ போய் உன் வேலையை பாரு. திரு பா இதோ கிளம்பிட்டேப்பா. இனி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் நைட்டு பார்த்து வீட்டுக்கு வரேன். சொன்னா போதாது, அதுபடி செய்யணும். என்னங்க என்னாச்சு? எங்க இப்படி பேசுறீங்க? நீ பேசாம இருன்னு சொன்ன. நான் பேசாமையா? என்னங்க எதுக்காக இவ்வளவு கோபம்? அதுவும் பிள்ளைங்க கிட்ட நீங்க இப்படி. அம்மா அது ஒண்ணும் இல்ல, ஒரு அவசர வேலை, அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், அதனாலதான். அதுக்காக அப்பா கோபப்படுறதுல தப்பு இல்ல. இப்படி எல்லாம் கோபப்பட்டு திட்டினாதான் ஒழுங்கா ஒர்க்க பாப்போம். இது என்னன்னா ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் இஷ்டப்படி வீட்டுக்கு வர ஊர் சுத்த இந்த மாதிரி தான் இருக்கும். வேலை நிறைய இருக்குமா, அதனாலதான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். சரிடா ரத்னப்பா, நான் போயிட்டு வரேன். நான் வேணான்னு. நீங்க கோபப்படுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்பா. என்கிட்ட கோபப்பட்டு பேசிட்டே நீங்க கஷ்டப்படாதீங்க. ஒன்னும் இல்ல, நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். அப்பா சக்தி நேரம் மீட்டிங் போயிருப்பான், நான் போய் இந்த ஃபைல் எல்லாம். உனக்கு என்ன ஒர்க்குன்னு நான் காலையிலே சொல்லிட்டேன், போய் பாரு. சரிங்கப்பா. அப்பா. ஐயோ வீரா வேற வந்துட்டானா? சொல்லு வீரா. என்னப்பா என்னாச்சு? ஆபீஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ எதுக்கு எழுந்து வந்த? நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லப்பா, ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. டேய் திரு, என்னடா என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல வீரானா, ஆபீஸ்க்கு போக சொல்லி அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் இதோ கிளம்பிட்டேன். ஆபீஸ்க்கு போக சொல்லியா? அப்பா என்னப்பா அவசர ஒர்க் ஏதாவது இருக்கா? நான் வேணா வரேன்ப்பா. டேய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்பா நான் ஆல்ரைட் நல்லா தான் இருக்கேன். இல்ல சிஸ்டத்தை வீட்டுக்காவது கொடுத்து விடுங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா. வீரா நீ ரெஸ்ட் எடுனா அதை மட்டும் கேளு, திரும்ப என்ன பேச வைக்காத. எல்லாம் ஒன்னாலடா. ஒழுங்கா ஆபீஸ்ல இருந்தேன்னா அந்த பிரச்சனை வருமா? என் நேரம் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இருக்கு.
என்னங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வைஷு நான் உன்னை உள்ள போ சொன்னேன். சாரிப்பா, இனி இப்படி தப்பு பண்ண மாட்டேன். அப்பா என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? ஐயோ வீரா, நீயாவது புரிஞ்சுக்கோ. என்ன திரும்ப திரும்ப பேச வைக்காத. போடா உள்ள போ. நீ ஆபீஸ்க்கு போடா. சரிங்கப்பா. நீ எதுக்கு நிக்கிற? உள்ள போமா. சரிங்க மாமா. அப்படி பார்க்காதீங்கங்க, நான் உள்ள போயிடுறேன். யார்கிட்ட எதுவும் பேச மாட்டேன். அதுவும் உங்க குடும்ப விஷயத்துல தலையிட மாட்டேங்க. நீங்க பார்த்து ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. பாசுகி. திரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன், நீங்க பாத்துக்கோங்க. இனி லஞ்சுக்கு வர முடியாது, நைட்டு நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன். சாப்பிட மதியம் பக்கத்துல கடையில வாங்கிக்கிறேம்மா, நீங்க போய் பாருங்க. என்னாச்சு இவருக்கு? எப்பவும் இப்படி பேச மாட்டாரு, ஆனா கஷ்டப்படுற மாதிரி. நம்ம மருமகளையும் எதுக்காக பேசணும்? இல்ல இவர் இப்படி நடந்துக்கிற மனுஷன் கிடையாது. வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதை ஓங்கி பேசக்கூடாதுன்னு நினைப்பாரு. இப்ப இந்த அளவுக்கு கத்தி பேசுறாருனா என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? வைஷு, நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உள்ள போய் வேலையை பாரு. நானும் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க. அப்பா. வீரா. என்னப்பா, என்ன பிரச்சனை? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்பா, நீங்க கோபப்படுற மாதிரி நடிக்கிறீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஏன்பா, என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வீரா. அப்பா, நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது எதா இருந்தாலும். வீரா பிளீஸ்டா. என்ன யாரும் வீட்டுக்கு இங்க முதல்ல தீர மட்டும் இல்லடா, எல்லாரும் அப்படித்தான் பண்றாங்க. ஒரு ஆளை சத்தம் போட்டா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அதான் காரணம்டா, வேற ஒண்ணும் இல்ல. அப்பா ஆபீஸ்க்கு போறேன், நீ பாத்துக்கோ. போ, நீ டேப்லெட் போட்டுருப்பா, போய் ரெஸ்ட் எடு. அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். என்னாச்சு அப்பாக்கு? எதனால இப்படி நடந்துக்கிறாங்க? அப்பா எதையோ மறைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கோபப்படுறாங்க. என்னவா இருக்கும்? ஏதா நீ பாக்குற பார்வைய? ஏமா? இல்ல உனக்குலாம் வேலையே இல்லையா? ஏண்டா ஏதாவது போய் வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு நீ இப்ப திட்டுற? பின்னா என் நேரம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பாக்குற, என்கிட்ட வம்பு பண்ற. என் நேரம் நான் ஏண்டா உனக்குலாம் என்ன தவிர்த்து எதுவுமே தெரியாதா? தெரியாது. ரொம்ப பண்ணாதடா. அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட நஞ்சான். ஓவரா பாசம் காட்டுறேன்னு கடைசியில என்ன பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுறாத. லூசு ஏன்டி இப்படி பேசுற? பின்னா எனக்காக நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்ன சொன்ன? உன் அண்ணனுக்கும் அன்னிக்கும் மூணாறு போக டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அங்க போய் ஸ்டே பண்ண, அவங்க சுத்தி பார்க்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொன்னேல. ஆமா. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், போய் சரத்து கிட்ட பேசலாம்னு சொன்னியா இல்லையா? திரும்ப எதுக்கு கேட்டுட்டு இருக்க? நாம 2 பேர் ஊருக்கு போறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னியா இல்லையா? என்னடி திரும்ப எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்றேனா? இல்லடா சீத்து, எனக்கு நினைச்சா ரொம்ப ஃபீலா இருக்கு. ஃபீலா இருக்கா? எதுக்கு? இல்ல எல்லாம் எனக்காக தான் நீ பார்த்து செய்யற. ஏண்டா சீத்து இவ்வளவு பாசம் காட்டுற? இப்படிலாம் நல்ல புள்ளையா பார்த்துட்டு கடைசியில என் கூட எதுவும் சண்டை போட்டு ஏதாவது நமக்குள்ள. அதுக்குதான் சொன்னேன், பாசம் காமிச்சு பள்ளத்துக்குள்ள தள்ளிராதன்னு. பள்ளத்துக்குள்ள நான் வேணா போய் விழுவேனே தவிர கண்டிப்பா ஒன்ன தள்ள மாட்டேன். அப்படி சொல்லாதடா சிந்து. உன்னை என் மேல நம்பிக்கை வரலையா? நம்பிக்கை இல்ல. சரி ஓகே, நான் என்ன பண்ணா நீ என்ன நம்புவ? என்னடா இப்படி கேட்டுட்ட? உன் மேல நம்பிக்கை இல்லாமையா? ஊருக்கு போலாம், தனியா 2 பேரும் ட்ரிப்பு, இதெல்லாம் நான் சொல்லுவேனா? பிறகு எதுக்கு அப்பப்ப இந்த கேள்வி? இல்லடா, வீட்ல அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு நான் தான் உயிர். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எனக்கே தெரியாம கூட பண்ணுவாங்கடா. அந்த பாசம்லாம் எனக்கு புரியும். ஆனா அது எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. ஏன்னா என் அண்ணன் என் அப்பா, அது ஒரு உரிமை. ஆனா நீ திடீர்னு வந்து எனக்காக நீ எல்லாம் பார்த்து செய்யும் போது சித்து, கடைசி வரைக்கும் இந்த பாசம் எனக்கு கிடைக்கணும், என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள தோணுதுடா. ஏன்னா அது வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் அவங்க கிட்ட கிடைச்ச பாசம் வேற, உன்கிட்ட கிடைக்கிறது வேற இல்ல. புரியுது நல்லாவே புரியுது. என்னதான் இருந்தாலும் என்ன பெத்தவங்களும் என் கூட பிறந்தவங்களும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்பவும் என்னோட சொந்த ரத்தம். நீ வந்து அடுத்த ரத்தம் தானடா. எனக்காக நீ எதுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனோம்? திடீர்னு உனக்கு நீ செல்ஃபீஸா வாழ ஆரம்பிச்சிடுவேன்னு சொல்ற, கரெக்டா? இல்ல அப்படி இல்ல. நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எல்லார்கிட்டயும் கிடைச்ச பாசத்தை விட உன்கிட்ட கிடைக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்ரா. அது என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம். எப்பவுமே உன்னை விட்டு போகாதுன்னு எழுதி கையெழுத்து வேணா போட்டு கொடுக்கவா? சித்து பாரு,
எனக்குலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு பிரசன்ட் கூட தோணல. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தாண்டி தோணணும். உனக்குன்னு எல்லாரும் இருக்காங்க, எனக்குன்னு யாரு இருக்கா? சொல்ல போனா நான் ஒரு அனாதை. ஏன்டா அப்படி பேசுற? நான் இருக்கேன். அதாம்மா சொல்றேன், நீ எனக்குன்னு வர்றதுக்கு முன்ன நான் அனாதையா தான் இருந்தேன். இத்தனை நாள் எவ்வளவு பேர்கிட்ட கை நீட்டி வாங்கி சாப்பிட்டுருப்பேன் தெரியுமா? ஏய் சிந்து, ரொம்ப கஷ்டப்பட்டியாடா? இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு சிந்து. ஆனா அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள இருந்தது நீ மட்டும்தான். எப்போ உன்னை பாப்போம், எனக்காக எப்போ நீ ஆறுதலா பேசுவ, நான் இருக்கேன்டா சித்து, நான் இருக்கேன்டான்னு. அதெல்லாம் எப்போ கேட்போன்னு ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு பார்த்துட்டே இருப்பேன்டி. எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம மனசுக்குள்ள ஒன்ன மட்டும் நினைச்சு நினைப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கை. இதுவரை நம்ம பார்க்க முடியுமா? நீ என்கிட்ட பேசுவியா? இந்த மாதிரி பக்கத்துல உட்காந்து 2 பேரும் பேசுவோமான்னு நம்பிக்கையே இல்ல தெரியுமா? ஆனா என் மனசு ஃபுல்லா நீதான் இருந்த. இப்போ நான் நினைச்சது எல்லாம் நடந்திருக்கு. சொல்ல போனா நீ எனக்கு பொக்கிஷம். எப்பவும் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் உன்னை தொலைக்க மாட்டேன். என் அம்மா உயிரோட இல்ல, இருந்தாலும் அவங்க என்ன சுத்தி தான் இருப்பாங்க, என்ன பாத்துக்கிட்டா இருப்பாங்க, நான் முழுசா நம்புறேன். அப்படி உயிரா நினைக்கிற என் அம்மா மேல சத்தியம், உன்னை எப்பவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொலைக்க மாட்டேன். நீ என் உயிரடி, நீ என் பக்கத்துல இல்லாட்டி நான் இல்ல. நீங்க நானும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒரு உயிர் இரு உடல்னு, அந்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு சிந்து. சாரிடா, உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? ஏய் சேச்சே, என்ன நீ என்ன பேசினாலும் எனக்கு சந்தோஷம்தான். என்ன வேணாலும் கேள்வி கேளு, ஆனா என்ன வெறுத்துருவியான்னு மட்டும் கேட்காத. உன்னை வெறுக்கிறது மறக்கிறது இதெல்லாம் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் யோசிக்க மாட்டேன். இல்லடா, முந்தி நீ எங்க ஃபேமிலி மேல ரொம்ப கோபமா இருந்தியா? ஆனா இப்போ நீ குடும்பத்துக்காகவும் எல்லாம் செய்யும் போது ஏய் அதெல்லாம் உனக்காக. இச்சப்படி அந்த ரத்தனம்லாம் சித்து. இல்ல உனக்கு அப்பனா போயிட்டான், இல்லன்னா அவனெல்லாம் என்னைக்கோ. சரி விடு, ஏதோ பொண்ணை கொடுத்து தொலைச்சிட்டான், அதனால அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கேன். ஏய் என்னென்ன அந்த ரத்னம் உன் அண்ணங்காரங்க அந்த தடிமாடி ஜீவா இங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகுறேன், கொஞ்சம் ஓரளவுக்கு பேசுறேன்னா அதெல்லாம் ஏன் சிந்துவுக்காக. நீ மட்டும் அவங்க கையில இல்ல நான் வரவங்கள நீ வேற ஏதாவது கல்யாணம் அப்படி இப்படின்னு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ, சித்தார்த் ஒரு தரமான வில்லனா இருப்பான். டேய் ரொம்ப பேசாத. ஏய் உண்மைடி, அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்தது உங்க அப்பா உங்க அண்ணன் எவனையும் உயிரோட விட்டுருக்க மாட்டேன், குடும்பத்தோட போட்டு தள்ளியிருப்பேன். ஏய் குலகார மாதிரி பேசாதடா. ஏய் உண்மையிலே குலகாரனா ஆயிருப்பேன்டி. அதை விட உன்னை எவன் தோழி கட்டி கூட்டிட்டு போயிருந்தானோ அவனதான் முதல் சோழிய முடிப்பேன். ஏய் லூசு. இதெல்லாம் உண்மைடி. நல்ல வேலை உங்க அப்பையும் உன்னை படிக்க வச்சு எனக்கு கட்டி கொடுத்து குடும்பத்தோட காப்பாத்திட்டான். ஏய் போதும் போதும், இதுக்கு மேல பேசாத. அப்படிதாண்டி பேசுவேன். உங்க அப்பனுக்கு என்ன 2 கொம்பு முளைச்சிருக்கா? ஏதாவது பேசினா வந்து குத்திடுவானா? டேய் ரொம்ப போற. அப்படித்தான் போவேங்கிறேன். இப்ப எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா இருக்கேன்னா அது உனக்காக. இதோ பாத்தியா, என் மனசு கஷ்டப்பட்டுச்சோன்னு நினைச்சு ஏன் சிந்து சாரி கேட்க கூட எப்படி கேக்குறா பாத்தியா? என்ன? ஆமா, என் மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்காக குழந்த மாதிரி என் மடியில படுத்து சாரி கேக்குற. இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும்? இதுக்காகவே உங்க அப்பா உங்க அண்ணன் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறேன். ஐயோடா, இவர் பெரிய இவரு, நீ யாருடா எங்க அப்பாவை மன்னிக்க? ஓ அப்பனா உங்க அப்பாவை மன்னிக்க வேண்டாம். சித்தார்த்த ஆட்டத்தை ஆரம்பிக்கவா? டேய் பெரிய ஹாம்ஸ்டர் மாதிரி பேசாத. ஏய் நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் அப்படிதாண்டி. பெங்களூர்ல என்ன பத்தி கேட்டு பாரு. இங்கதான் என் பேர் சித்தார்த் அபிமன்யு. பெங்களூர்ல எனக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? தெரியுமே. தெரியுமா? எனக்கு மட்டும் உள்ள சீக்ரெட் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும். ஓ மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா? சரி சரி, என்னோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லு. சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. சோனமுத்து. சோனமுத்தா? ஏ சே, என்னடி சொல்ற? அதான்டா உன் பேரு. அப்படியே ஓவரா பில்டப் பண்ணிக்காதனா? இவர் அப்படியே மும்பைல மாணிக் பாட்ஷாவா இருந்தவரு. ஏ போதுமா, நானே ஏதோ கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்றேன், அதை ஓவரா டேமேஜ் பண்ணிடாத. தெரியுதுல, பின்ன எதுக்குடா ஓவர் பில்டப் குடுக்குற? அப்புறம் இந்த எங்க அப்பாவெல்லாம் திட்டுற வேலை வச்சுக்காத. அப்படிதாண்டி திட்டுவேன். அவனெல்லாம் நேரடியா பழி வாங்கணும்னு நினைச்சேன். இப்ப பாரு, அவனோட மகளை மடியில போட்டு கொஞ்சற மாதிரி ஆயிப்போச்சு. டேய் அதுக்கு நீ என்ன லவ் பண்ணிருக்க கூடாதுடா. லவ் பண்ணாம இருந்தா உயிரோட இருந்திருக்க மாட்டேனே. என்னமோ உங்க அப்பா உன்னை பெத்தானால தப்பிச்சான், இல்லனா? போதும் பேச்ச குறைக்கிறியா? ஆண்டி உங்க அப்பா வந்து நல்லா புல்லு குழுன்னு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் மனசார திட்டிக்கிறேனே. சரி ஓகே திட்டிக்கோ. நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசலாம் நினைச்சேன். ஓ அப்படி இப்படின்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ போ உன் மாமனாரே நல்லா திட்டு. ஏய் அந்த மனுஷனை போய் திட்டு. சரி ஓகே திட்டல. டாபிக்க மாத்திடலாமா? ஒண்ணு வேண்டாம். சரி இப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை வந்துச்சா? முழுசா நம்புறேன். எப்பவும் இனிமே இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கற மாதிரி நானும் நடந்துக்க மாட்டேன், ஓகேவா? சரி அப்புறம் போதும், 2 பேரும் லவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் இல்ல.
அதனால அப்படியே பேசு. எல்லாட்டையும் மேடம் நல்லா பேசிடுவீங்க. டேய் சித்தார்த். ஏய் சரி சரி, நாம எங்க போறோம்? சஸ்பென்ஸ். டேய் சொல்லுடா. கூட்டிட்டு போறேமா, வெயிட். சரி சரி, எங்க வீட்டுக்கு எப்ப போவோம்? நாளைக்கு மார்னிங். ஓகேடா. அப்புறம் சரத்தனனுக்கு எல்லாத்தையும் அனுப்பி விட்டேன். வாட்ஸ்அப்லயா? ம். அண்ணே எப்போ கிளம்புவான்? நாளைக்கு நைட்டு. ஓ ஓகே ஓகே. நாம எப்போ கிளம்புவோம்? நாளை என்ன காலையில. ஓகே ஓகே. ஹாப்பியா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கனால தான் எமோஷனல் ஆகுறேன். உனக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு தோணுது. ஓகே ஓகே பண்ணலாம். மொத்த எமோஷனலே இப்போயே கொட்டிடாத. இன்னும் நம்ம லைஃப் ஒரு 60-70 வருஷம் இருக்கும். அது வரைக்கும் கொட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. 60-70 வருஷமா? அடப்பாவி, 100 வயசுக்கு மேலேடா வாழ போற? நீ பக்கத்துல இருந்தா 300-400 வயசு வரைக்கும் கூட வாழலாம். ஐயா பேராசைதான். இறந்துட்டு போகுது. சரி சரி ஓகே. நான் போறேன். எங்க? இல்ல உன் பார்வை சரியில்லை, நான் உள்ள ரூம்ல. ஒன்ன மீறி ஒன்னும் பண்ண மாட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே இரு. சாரலாய் ஓர் முறை நீ என்னை தீண்டினாய், உனக்கது தெரிந்ததா அன்பே? ஏண்டா எதனால? தெரியலடா, எனக்கே ஒண்ணுமே புரியல. திரு ரத்னப்பாவா? என்னால நம்பவே முடியலடா. ஏண்டா நான் மட்டும் ரொம்ப நம்பிக்கையாவா இருக்குன்னு சொல்றேன்? நானும் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜீவா நீ ஏன் சொல்லு. ரத்னப்பா என்னைக்கு யார்கிட்ட கோபமா பேசியிருக்காங்க? வீட்டுல பொதுவா நமக்குள்ள சண்டை எதுவுமே வராம இருக்கணும், அதுக்கு காரணமே ரத்னப்பா தான். அவங்க ஆரம்பத்துல இருந்து இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துதான் நாமளே இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஆனா இப்போ ரத்னப்பா. டே சக்தி, அதாண்டா எனக்கு ஒன்னும் புரியல. ஏன் திரு? ரத்னப்பா கோபமா பேசும்போது கண்ணெல்லாம் செவந்து இருந்துச்சா? கண்ணு அப்படியே கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு நின்னாரா? அப்படியே உடம்புல அனல் பறக்க திக்கு 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 திக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தாரா? கடுப்ப கலப்பாத, நானும் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அடே நானும் சீரியஸா தான்டா கேக்குறேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ரத்னமாமாக்கு இருந்துச்சுன்னா அவர் உண்மையிலே கோபமா இருக்காருன்னு அர்த்தம். இல்லைனா விளையாட்டுக்கு கோபப்பட்டாரா? அடே அடே என் தங்கச்சி புருஷனே, விளையாட்டுக்குன்னு சொல்றதை விட ஏனன்னு பண்ணிருக்கலாம்ல. என்னோட லூசு பிடிச்சிருச்சாடா? ஆமா, எந்த பொண்ணுக்கும் தான் என்ன பிடிக்க மாட்டேங்குது. லூஸாவது பிடிக்கட்டுமே. ஷோ, நானே எவ்வளவு சீரியஸா வந்து டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன். ஏடே அதுக்கு தான்டா நான் சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கேன். ஜீவா இல்ல திரு, ரொம்ப டென்ஷனா படபடப்பா ஒரு மாதிரி இருக்க நீ. அதான் உன்ன கொஞ்சம் கூலிங் ஆக்கலாமேன்னு அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி. சாமி நீ பேசுறதா எனக்கு டென்ஷன் ஏறுது. நானே ரத்னப்பா எதுக்காக கோபப்பட்டாங்கன்னு தெரியாம இருக்கேன். சரி வாசுகி ரொம்ப கோச்சுக்கிட்டாளா? கண்டிப்பா கோச்சுக்கிட்டு இருந்திருப்பாடா. ஷோ, சும்மாவே நான் அவ கூட சண்டை போட்டு. சண்டையா? ஷோ, உங்ககிட்ட சொல்லி தொலைச்சிட்டேனா? நினைச்சேன் காலையிலே ஊருன்னு இருக்கும் போதுலே நினைச்சேன். நானும் நினைச்சேன். வாசுகி கிட்ட போன் சார்ஜர் வாங்க போகும்போது அவ ஊருன்னு உட்கார்ந்து இருந்தா. ஏண்டா அப்பனா வீட்டுல என்ன நடந்தாலும் யாருனாலும் ஒரு ஆள் வாட்ச் பண்ணுவீங்களாடா? அதெல்லாம் இயல்புடா. அப்பனா என்கிட்ட எதுவுமே கேட்கல. புருஷன் பொண்டாட்டி சண்டை கேட்க முடியுமா? அதனால கண்டும் காணாமையும் போயிடுவோம். அப்பனா இதுக்கு முன்ன ஏதாவது ஒண்ணுனா எல்லாமே தெரியும்டா. ஏன் இந்த காட்டெருமையும் என் தங்கச்சியும் 2 நாளைக்கு முன்ன சண்டை தான் போட்டுச்சுங்க. ஏய் உனக்கு எப்படா தெரியும்? ஆமா, இத கண்டுபிடிக்கிறது அதிசயமாக்கும். ஏன் தங்கச்சிடா, அவ மூஞ்ச பார்த்தா தெரியாது. ஆனா மறுநாள் சமாதானம் ஆயிட்டோம்பா. அதுவும் கவனிச்சேன்பா. போதும் விடுங்கடா. ஒரு ஆள் மூஞ்ச ஒரு ஆள் என் நேரம் பாத்துட்டு இருக்கறனால எல்லாருக்கும் எல்லாம் புரியதான் செய்யும். சரி அதை விடு. இப்ப ரத்னப்பா வேணா நம்ம வேணா கேட்டலாமா? வீட்டுல இருக்கும்போது எதுக்கு கோபப்பட்டாங்க என்ன எது நமக்கு தெரியாம இருந்திருக்கோம். இப்ப ஆபீஸ்ல தானே இருக்கோம். கேட்டுட்டா? டே வாசுகிய வேற ரத்னமாமா தலையிடாதன்னு சொன்னனால ஒருவேளை வாசுகி மேல ஏதாவது கோபமா இருக்குமோ? எனக்கு என்னமோ வாசுகிதான். எப்பா சாமி, புண்ணியத்துக்கு நீ யோசிக்காதப்பா. நீ யோசிச்சாலே அது வேற மாதிரி இருக்கு. இல்ல தீரு, நாலா பக்கமோ நீ எந்த பக்கமும் யோசிக்காத. நான் இதை உங்ககிட்ட பேசினா உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குன்னு பார்த்தா எனக்கு கூட கொஞ்சம் குழப்பங்கடா. ஏன் தீரு, உண்மையிலே ரத்னப்பா கோபப்பட்டிருந்தா? ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு வீட்டுக்கு போறோம், ஆபீஸ்க்கு வரோம், அது எதுவும் பிடிக்காம. டேய் அப்படி எல்லாம் இருக்காதுடா. எத்தனைப்பா எப்பவும் நம்ம சுதந்திரமா இருக்கணும் தான் நினைப்பாங்க. என்னைக்காவது அதை செய்யாத இதை செய்யாத ஏதாவது சொல்லிருக்காங்களா? கரெக்ட், அது என்னமோ கரெக்ட். என்னதான் நம்ம கோபப்படுற மாதிரி என்ன செஞ்சாலும் கோபமே படாம ஷால்வ் பண்றதுதான் ரத்னமாமா. அவரு நம்ம கிட்ட கோபப்பட வாய்ப்பே இல்ல. அப்பனா என்னவா இருக்கும்? எனக்கு என்னமோ ரத்னப்பா கோபப்படுற மாதிரி நடிச்ச மாதிரியே இருந்தது. ஏன் கோபப்படுற மாதிரியே இல்ல. என் புள்ள எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கான். நடிக்கிற மாதிரி. டேய் அப்படியே இருந்தாலும் எதுக்காகடா நடிக்கணும்? அதான்டா தெரியல. நீங்களாம் என்ன வாட்ச் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் நேத்தே ரத்னப்பாவா வாட்ச் பண்ணேன். ஏதோ ஒரு மாதிரி அப்செட்ல யார்கிட்டயும் பேசாம. ஏன் காலங்கத்துல கூட பாத்தியா, எப்பவும் மொட்டை மாடியில போய் தனியா உட்கார மாட்டாங்க. ஆனா மொட்டை மாடியில தனியா உட்கார்ந்து இருந்தாரா? ஆமாண்டா நானும் பார்த்தேன். பார்த்தேல. இதெல்லாம் யோசிக்கும் போது அதாண்டா ஒன்னும் புரியல. ஏன் திரு, ரத்னமாமா ஏதாவது பிரச்சனையில மாட்டி இருப்பாருன்னு நினைக்கிறியா?
ஆமாண்டா ஆமா. அது எப்படி உங்ககிட்ட சொல்லன்னு தெரியாம தான் ஆபீஸ இழுத்து மூடிடுவேன், உன் சொத்தெல்லாம் நான் எழுதி வாங்கிடுவேன். அப்படி இப்படி நம்ம என்ன சொல்லி மிரட்டினாலும் அதுக்கு நான் செவி சாச்சிருக்க மாட்டேன்டா. ஆனா நம்ம சிந்துவ சொல்லி மிரட்டும் போது, ஏய் பசங்களா சாரிடா, ரொம்ப ரொம்ப சாரி. நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போது கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அந்த நம்பிக்கையில தான்டா கோபப்பட்டேன். ஆனா இப்போ கூட என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும்டா. எப்பவும் ஒற்றுமையா எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு வந்தேன். இப்ப இது ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. என் உயிர் இருக்குமான்னு கூட தெரியாதுடா. அதனால எப்பவும் நீங்க எல்லாம் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும்டா. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் யாரையும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்கடா. டேய் பேசாம இதெல்லாம் சரத்துக்கிட்ட சொல்லிடுவோம். ஐயோ, சரத்துக்கிட்டயா? ஏன்னா அவன் யாருக்கும் தெரியாம அவனா சக்தி நானும் அப்படிதான்டா யோசிச்சேன். ஆனா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச சூழ்நிலை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சந்தோஷமாலாம் இல்லடா. இப்பதான் ரிசப்ஷன் வச்சதுக்கு அப்புறம் வேணி கூட அவன் சந்தோஷமா இருக்கான். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் கோவிலுக்கும் போயிருக்கான். இதெல்லாம் நம்ம அவன் கிட்ட சொல்லி அவன் சந்தோஷத்தை பாழாக்கவா? ஆமாமா கரெக்டா. இந்து வேற கால் பண்ணி பேசினா சரத் வேணிக்கு ஏதோ ஹனிமூன் ட்ரிப் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். ஏய் முழுக்க முழுக்க எல்லாம் சித்தார்த்து பண்ணிருக்கான்டா. சித்தார்த் சித்தார்த் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப இந்த கேள்வி எழுது. ஏன் நம்ம குடும்பத்துக்கு நல்லவனா நடிச்சிட்டு என்கிட்ட மட்டும் அவன் சுய முகத்தை காமிக்கிறானா? ஒண்ணுமே புரியலையே. ஆமாண்டா எனக்கும் சொன்னா, அதனால தான்டா சொல்றேன். அது மாதிரி சித்தார்த் எவ்வளவு தூரம் இருந்தான், இப்ப இந்த அளவுக்கு மாறி அவனே இப்படி ட்ரிப்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கான். நம்ம போட்டு இந்த நேரம் சரத்தை குழப்ப வேண்டாம்டா. ஒரு வாரம் ட்ரிப்புன்னு சொன்னா போய் அவன் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். அது வரைக்கும் நாம பாத்துக்கலாம். சரி ஓகேடா, கோபப்பட்டு பேசினா நம்ம ரத்னாப்பா தானே. நம்ம எதா இருந்தாலும் சரி சரின்னு சொல்லிட்டு பொறுமையா போவோம். ஆமா ஆமா பொறுமையா போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆமாண்டா இதுதான் கரெக்ட். அது மாதிரி நம்ம அப்பாவை யார்கிட்டயும் எப்பவும் விட்டு கொடுக்க கூடாதுடா. நம்ம அம்மா நம்ம அத்தை யார் என்ன சொன்னாலும், ஏன் சக்தி சுபாவா இருக்கட்டும், ஏன் பொண்டாட்டி வாசுகியா இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் மத காதல வாங்கிக்க வேண்டாம். அதை பத்தி பெருசா பேசிக்கவும் வேண்டாம். சரி ஓகேடா, எனக்கும் ஓகேடா. நம்ம குடும்பம் எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு நாம பொறுமையா இருக்கிறதுல தப்பே இல்ல. நாம எப்பவும் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பொண்ணுங்க தலையிட்டாதான் பிரச்சனை வரும். ஏய் திரு, வாசுகி அன்னைக்கும் உனக்கும் பிரச்சனைன்னு சொன்ன, அதுவும் இப்ப வேற இப்படி. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து பேசிக்கோ. பிரச்சனையை வெளியே வரைக்கும் கொண்டு வந்துடாத. சேச்சா அதெல்லாம் நான் கொண்டு வர மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். சரிடா. சரி ஓகேடா, இதேபடி எல்லாருமே இருந்துக்கலாம். சரத்தவன் ஹனிமூன் எல்லாமே முடிச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இத பத்தி பேசிக்கிடுவோம். ஓகேவா? ஓகேடா. என் தங்கங்கடா, நீங்க எப்படி ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம குடும்பத்துல பிரச்சனை வராது. இது சித்தார்த் மூலமா வருதா இல்ல சித்தார்த் பேரை சொல்லி வேற யார் மூலமா வருதான்னு எனக்கு தெரியல. ஆனா எது மூலமா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம குடும்பத்தை எப்பவும் எதுவுமே ஒண்ணு செய்ய முடியாது.